குட் மார்னிங் கைஸ். இது டே 2. நாங்கள் வந்து இப்போ எல்லோரும் ஏஞ்சிட்டு அங்கே வந்து ஒருத்தர் ஜெட்டியோட நிற்கிறேன். நல்லா வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். எல்லோரும் ஏஞ்சி போய் காஃபி குடிச்சிட்டு வந்தாச்சு. 8:40 சாப்பாடு. அதனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் குளிச்சு ரெடி ஆகிட்டு ஹீட்டரில் வேற ஒழுங்கு தண்ணியும் வந்து தொலை மாட்டேங்குது. பாவத்தை கொட்டிக்கிறாங்க. கேமரா இங்கே கிடையாது போல. அதுதான் 8:40 ரெடி ஆகிட்டு தான் வெளில போகும். அவன் 9:30 மணிக்கெல்லாம் வெளியே கிளம்பிட்டு விடிய காலம் 3 மணிலாம் காலேஜில் இருக்கும். ஆமாம். மொத்தம் போட்டு இங்கே வந்தோம். என்ன சொன்னானுங்க? காசு கறக்க மாட்டேங்கிறாங்கப்பா. அவன் சொத்து மாதிரி பேசுறான். அப்புறம் என்ன சொல்றான்? ஏங்க அப்புறம் அசிங்கமா என்னடா பண்ண போறீங்க? பஸ்ல வந்து பணம் போடுறான். மொத்தம் 115 ரூபா வேணும். 10 பேர் போகணும். காசு இல்ல போன. இங்க பாருங்க, உங்களுக்காக போகணும் விருப்பமே இல்லை. இமெயில் படத்தை பார்த்துட்டானுங்க. அந்த 18+ இருக்கிறதுனால அதை பார்க்கணுன்றதுக்காக போராடுறாங்க. சுத்தி காட்டா அங்கே என்னத்தை காட்டுறோம்? நாங்கள் அதுதான் வந்தோம். அமௌண்ட் ஷார்ட்டேஜ்னால அங்கே போகல. ஓட்டிங் தோருக்கு பார்த்தாச்சு. அங்கே போகலாம். ஒன்றும் இல்லை ஓட்டிங் சொன்னேனே. 2 ரவுண்டுக்கு 150 ரூபா நான் கொடுக்கணுமா? A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒரு ஆடு மாட்டிச்சு பலியாடு. அது வந்து எங்க எல்லாரையும் கூட்டு போறேன்னு சொல்லிக்குது. அதனால இப்போ எல்லாரும் அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். ஃபன் இருக்குது. வாங்க. அண்ணனை காட்டுறோம். அண்ணனை காட்டுங்க. அவனை கூட்டு போறாடா. அவன் ஏமாத்திட்டான்டா. இல்ல நான் ஏமாத்தலாம் இல்லை. நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட? தனியா வரதான் சொன்னீங்க. சரி, அவன் கூட்டு போகலையா? அதனால நம்ம திரும்பி போயிடும். அசிங்கப்படுத்துறோம். வந்த இடத்துலலாம் ஃபோன் பேசுறாங்க. எங்க போனாலும் ஃபோனுன்னு போடாங்க. நீதி நேர்மை தோத்தது. யாரும் போட்டிங் போகலங்க. எவனும் போட்டிங் போகல. ஏன்னா என்னுடைய காசு இல்லை. கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. நாங்கள் இன்னும் ஷாப்பிங் போய் ஆகணும். கையில் இருக்கிற காசு கம்மி. அதனால ஷாப்பிங்காக காசு எடுத்து வச்சுக்கிட்டோம். போட்டிங் நாங்கள் போகல. அசிங்கமா கேட்பேன். அங்கன்னு ஓடியாதான்டா. கால் வலிக்குதுடா. தூக்கிட்டு போய் விடுவா. 60 ரூபா ஓகேவா? 15 பேர் 60 ரூபா 15 பேர் ஓகே. ஒரு ஆளுக்கு 5 ரூபா கொடுத்தா எப்படி கூட்டு போவாங்க? அறிவோட பேசுறியா? 10 பேர் இருக்கிறோம். 15 பேர் 5 பேர். யார் 5 பேர் யார் வரீங்க? நீ, நானு, அரவிந்த், ஆதி. 3 4 5 பேர் இருக்கும். நீடா வரலையா? திரும்பி அதை பார்க்கலாம். வேலை என்ன வேலைன்னு தெரியல. பார்ப்போம் போவோம். கையில ஆகாசம் கொண்டு வந்த வாய கழுவுடா. வெறுப்பேத்தா சொல்றேன். தண்ணியில போறப்ப இப்ப என்ன ஆகுனா, இவனுக்கு மட்டும் நீச்சல் தெரியாது. அதனால நாங்க இவரை பிடிச்சி தள்ளி விட்டதுனால கொலை கேஸ் எங்க மேல வரும்னு மாதிரி இருக்கும். ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்னா, அவரு வந்து குடிபோதையில இருந்தாரு. அவருக்கு வந்து மது வந்துட்டு, அது இல்லாம உடல்நிலை சரியில்லை, மனநிலையும் சரியில்லை அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேக் பண்ணிப்போம். என்ன பேசுறாங்க? இதுதான் சொல்றாங்க. நாளைக்கான நியூஸ் சொல்லிட்டு போறான்டா அவன். சம்பந்தமா பாடவும் காரணம் இப்ப பார்த்தாலே தெரியும். பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். அது ஒண்ணு இல்லைங்க. நேற்று நைட்டு ஒருத்தவன் பேசினா, அவன் அடிச்சான். அவன் ரத்தம் வாயில வந்து பஸ்ல படுத்திருக்கும் போது கழுத்துல நடந்து போயிட்டாலும் பாட்டு பாடி கத்தி வரப்பிலே தோன்றும் மயக்கங்கள் கோடி
போவா ஸோ அநேகமாக இப்போ நாங்கள் போக போகிறோம் தான் நினைக்கிறோம். இதுக்கு போகிறோம் நாங்கள் போட்டிங்க்கு போகிறோம். ஆனால் வந்து காசு எங்களுக்கு இல்லை, வேற ஒருத்தன் போகிறோம். எங்கள் ரெப்ரஸன்டேட்டிவே கூப்பிட்டு போகிறோம். அதனால் அந்த காசில் நாங்கள் போகிறோம். ஸோ பிரச்சனை இல்லை. எங்கள் ஐயா தான் வந்து மொத்த ஐடியா கொடுத்தவர். அவனை மிரட்டி கிரட்டி ரெடி பண்ணுறாரு எங்கள் ஐயா தான். அவர் என்ன பேசுகிறோன்னு பார்க்குறாங்க வந்தேன், மற்றபடி எதுக்கு வரல. கண்டென்ட்லாம் எனக்கு ஸ்டே பண்ணுங்க. கண்டென்ட் தான் இருக்கு. கண்டென்ட் தான். நான் ஆய் வருதா? ஏன் மூஞ்சா பேசுற? ஏன் மூஞ்சி முட்டை மாதிரி வச்சிருக்க? அட தெரியலப்பா, நீயா பே பண்ற? வாப்பா பே பண்றானா? மாட்டானோ ஃப்ளவர் பாய்ஸ் பொருள்னா அனிமூன் போட்டுருக்கு. நானும் ஒண்ணு போய் என்ன பண்றேன்? பேரு அனிமூன். இதுதான் பேமெண்ட் டைப் அவுட்லேக். ஓகே, மீன் பிடிச்சி சாப்பிட்டு மீன் கம்பெனி சாப்பிடுவோம். ஓகே பாய்ஸ், ஓகே பாய்ஸ். இல்ல ப்ரோ, கான்ட்ராக்ட் போட்டீங்கன்னா என் கூட உங்க பையன் நம்ம கிருஷ்ணா, அதாவது ரிப். இவர் தானே? இவர் தானே. அவரு நேத்து என்ன பண்ணாரு தெரியுமா? உங்களை எல்லாரும் ஏமாத்திட்டாரு. என்னடா சொல்றீங்க? அவரு நேத்து நாங்க கஷ்டப்பட்டு ஏதோ பண்ணி டிவி வர வச்சோம். ஓகேவா? ஐபிஎல் பார்க்கலான்னு உட்காந்தோம். நாளைக்கு நேத்து என்ன மேட்ச்சு? கேகேயா பாய். இதை நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நான் டிவி ஆஃப் பண்ணி போனோடனே தோனி இறங்கினாரு. அவர் வாந்தி எடுக்க போனோடனே. இதுல முக்கியமான குறிப்பு என்னன்னா, அவர் உங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, நான் இங்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஏய் கம்யூனிட்டி, நீ தானே சொன்ன? அது நான் எதுனா ஒரு இதுக்கிறப்ப சொல்லியிருப்பேன். நீ அதை நம்பி வந்திருக்கலாமா? என்ன பண்ணிருக்கணும்? நண்பர்களையும் கூட்டின்னு வந்திருக்கணும். நடிக்கிறாரு உங்க முன்னாடி, நடிக்கிறதெல்லாம் நம்ம. ஆனா இதுல முக்கிய குறிப்பு ரூஃபஸ். ஆமா, யாரும் வேணாம் நம்ம ரூம்ல அப்படின்னாரு. அவர் மூஞ்சி ஃபோக்கஸ். கவர் பண்ணுங்க. நேரங்கள் கழித்து நாங்க போட்ல ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே அலப்பற ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ். போட்ல போறோம். ஏய் சந்திரங்கடா. சந்திரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்பீடா போறேன். நான் தேடி. ஏவிக்கு ஆரியமச்சந்திரன் சொல்லுங்க. ஆரியமச்சந்திரன் போட்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஏய் இதாச்சு சும்மா பண்ணாத. போறா. ஏய் ஆரியமச்சந்திரன் சொல்லுங்க. எதுவும் கேட்காது பேசுறது. போட்டிங் வந்திருக்கோம். 15 பேருக்கு ஒரு ஆளுக்கு 160 ஒரு ஆளுக்கு 15 பேர். ஆக்சுவலா 10 பேர் தான். எங்க 5 பேருக்கு பே பண்றது யாருன்னா எங்க அண்ணன் தான். அண்ணன் கொஞ்சம் என்ன பே பண்ணாரு 5 பேர். சொன்னா ஏய் அவர்தான் இல்ல எங்க அண்ணன் தான் பே பண்றாரு. எங்க அண்ணன் தான் பே பண்றாரு. ஆரியமச்சந்திரன் எப்படி உங்க ஃபீல்? இந்த வண்டி போறது போட்ல இது மாதிரி போயிருக்கேன். அதாவது பாண்டிச்சேரியில போயிருக்கேன். ஆமா, 120 ரூபாய் கேட்கலாம். 50 ரூபாய் பிச்சைக்கார மாதிரி தொடர்ந்து வந்துனே பின்னாடி. நானும் 50 ரூபாய் கொடுக்கூடாது. நல்லா இருக்கு, நல்லா குளிருக்கு. அதுக்காக என்ன கவலை பாடுறா வியூ. ஆகாஷ் பிரேம மறைகிற வேற வெளில போ. அவ்வளவுதான். சும்மா சொன்னே ஏத்திக்கடா கீழே இது ஊத்து மண்டையை போட்டு போறேன். இந்த பிரேம் கட் பண்ணிடுறேன். ஆக்சுவலாக அந்த போட்டிங் வந்து 15 நிமிஷம் டைமிங்கு, 15 மினிட்ஸு போயிட்டே சுற்றி பார்த்துருந்தேன். ஆல்ரெடி 9:15 இறங்கணும். சரி ஆமாம், சரி கிட்டத்தட்ட 40 நிமிஷம் லேட் ஆகிட்டாங்க. அது இல்லாமல் நாங்கள் எப்போ போகிறதுன்னு தெரியல. 20 நிமிஷம் தான் இருக்குது பஸ்ஸுக்கு போகிறதுக்காக. என்ன பண்ணுறது தெரியல. இது காலையிலேருந்து வந்திருக்கோம். கன்செஷன் கேட்டால் கன்செஷன் இல்லைன்றான். சரி அமௌண்ட்டுக்காக அதுவும் பண்ண மாட்டான். கேட்டால் என்ன சொல்கிறான்? பாத்ரூம் ஃப்ரீ, கார்டன் ஃப்ரீன்றான். இதில் இது கவர்மெண்ட் வருது, தமிழ்நாடு டூரிசம் கவர்மெண்ட் வருது. இதில் எங்களுக்கு வந்து இந்த அமெனிட்டிஸ் ஃப்ரீயாக தரணும். அவன் அது காசு கேட்குறான்.
டூரிஸ்ட் கைடு வந்து சரி டென்ஷன் ஆகி சண்டை போட்டாங்க வேலை செஞ்சுருக்காங்க. அவர் தலைவர் வேற லெவலில் சண்டை போட ஆரம்பிச்சாரு. சண்டை போட்டு அதெல்லாம் கிடையாது, எப்படி நீங்கள் இந்த மாதிரி சொல்லலாம், அதெல்லாம் ஃப்ரீயாக தர வேண்டியதுன்னு தலைவர் ஃபயர் ஆக்கிட்டாரு. ஃபயர் ஆக்கி வேற லெவலில் சண்டை போட ஆரம்பிச்சாரு. நல்லா பண்ணல, சண்டை போட்டாரு, நல்லா கேட்டார். ஆனால் ஆள் கொஞ்சம் அப்பப்போ சீரியஸாக டென்ஷன் ஆயிடுறாரு. ஒரு சில டைம் ஜாலியாக இருக்கு. கூட வந்த 2 நண்பர்கள் இங்க ஒருத்தர் இருக்கான், இளம்பன் இருக்கான், மனோபலம் இருக்கான், இளம்பன் இங்க ஆதித்யா இருக்கான். டபுள் வெடி பாருங்க. யார் பேசுறாப்பா? சொல்லுங்க. போட்டிங் வந்து 120 கொடுத்து ஒரு ஆள் 120 கொடுத்துட்டு ஆக்சுவலாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரைடே 2 ரைட்ஸ் போயிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி நல்லா பெருசாக போய்ட்டு நினச்சோம். ஆனால் அப்படி போகலாம். நாங்கள் போனது வந்து ஒன்றே ஒன்று தான், போயிட்டு கூட்டின்னு வந்து திரும்பி விட்டோம். நல்லா இருக்கு. கொஞ்சம் போனால் ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட போனால் ஜாலியாக இருக்கும். தனியாலாம் போனீங்கன்னு வச்சிங்களேன், சங்கீத ஸ்வரங்கள் பாடிட்டு போனால் கூட உங்களுக்கு கடுப்பாகும், அதோட மோசமாகவே இருக்கும். அதனால் போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட போங்க, நிச்சயமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். போட்டிங் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம யாரை நம்ம செலவு பண்ணது யாரு? ஆக்சுவலாக 10 பேர் நாங்கள் செலவு பண்ணல. செலவு பண்ணது வந்து எங்கள் செகண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் அவர் காட்டிட்டேங்க. அந்த காசு தரமாக போனீங்க, ஊட்டியை தாண்ட மாட்டீங்க. காசு தந்தால் தானே. ஸோ இந்த இடத்துல முடிச்சாச்சு இந்த போட்டிங். இது இப்போ அடுத்து வந்து எந்த இடத்துக்கு போகிறோம் தெரியல. எங்களுக்கு ஒரு ஃபேக்ட்ரி தான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் அடுத்து போகிறோம். அங்கே போயிட்டு மீதியை கண்டினியூ பண்ணுறோம்.